இந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு பக்கமாக 50 மீட்டர் 100 மீட்டரில் வீடு கிடைக்குது, இடம் கிடைக்குதுன்னா தாராளமாக வாங்கி வைங்க. இன்னும் 5-10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 லட்சம் 7 லட்ச ரூபா போயிட்டு இருக்கிற இடம் 18 லட்சம் 20 லட்ச ரூபாய்க்கு போகும். 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குற வீடுகள்லாம் கண்டிப்பாக 1 கோடி 1.5 கோடி ரூபா போகுங்க. அந்தளவுக்கு இந்த ரோடு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி பார்க் 5 கிலோமீட்டர் தான். இங்கேயும் நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்தி ரோட்டையும் மேட்டுப்பாளைய ரோட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பின்னாடி அங்கே ஒரு கார் போச்சு பார்த்தீங்களா, ஒருத்தர் அங்கே நின்றுட்டுருக்காருலங்க, அது வந்து ஸ்டேட் ஹைவேங்க. அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து வெறும் 50 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். அன்னைக்கு வந்து நம்ம வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டின வீடு பார்த்தோம். இன்றைக்கி வந்து தெற்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி பட்ஜெட்குள்ளேயே 2 மாஸ்டர் பெட்ரூமோட வீடு கட்டியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் இல்லைங்க, கிச்சன் கம் டைனிங்கும் ஸ்பேசியஸாக தான் இருக்குது, கார் பார்க்கிங் ஸ்பேசியஸாக தான் இருக்குது. 16க்கு 16 ஹால் கொடுத்துருக்காங்க. 3 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. மொத்தம் 2 வீடு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடும் இருக்குது, அந்த வீடும் இருக்குது. நம்ம அந்த வீடு பார்க்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் டார்க் கிரே, லைட் கிரே அண்ட் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமலிஸ்டிக்கான டிசைன் தான், ஆனால் சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு மெட்டல் கேட்டும் பொறுத்திருக்காங்க. இது வந்து தெற்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டனுக்கான ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷங்க, லாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பனில் தான் இருக்குங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். ஒரு பெரிய காரணத்தில் அந்தளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து ஃப்ளோரிங்க்கு எவ்ரிடியூட்டி பார்க்கிங் டெல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸியான செராமிக் டெல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸ்க்கு கீழே ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. இங்கே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த செட்பேக் ஸ்பேஸ் வந்து நல்லா வைடாக கொடுத்து இந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே நமக்கு தண்ணி வசதிக்கு போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் நடந்து வரலாங்க. லெஃப்ட்டு போய் திரும்பியும் வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் வழியில் வரலாம். அந்தளவுக்கு வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் டோருங்க. தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கிளாஸியான லுக்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் வர சேஃப்டி கிரில்லுக்கும் அழகான டிசைனர் கிளாஸை பொறுத்திருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸில் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா ரூம்ஸ்லையுமே இந்த டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்காங்க. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸ்லையும் வந்து ஒன் சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாலில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிவி யூனிட் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இங்கே 3 பேனல் டைப்பில் பெரிய ஜன்னல் இருக்குங்க. அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லோட உள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டைனிங் கம் கிச்சன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. நான் முன்னாடியே சொன்னேன்லங்க, இந்த வீடு ஃபுல்லாமே 3 சைடு வாலுக்கு லைட் கலரும் 1 சைடு வாலுக்கு டார்க்கான கலர்லையும் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பெட்ரூமில் இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டார்க்கான கலரில். அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், வால் ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5க்கு 5 வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு வந்து லிண்டன் லோலைக்கு வந்து செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம், அதுக்கு முன்னாடி கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இங்கே கிச்சன் கம் டைனிங் இருக்குது. இதோட அளவு 10க்கு 16. இங்கே என்ட்ரன்ஸில் டைனிங் ஸ்பேஸ், அடுத்து நம்ம கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்னும் லைட்லாம் மாட்டல. கிச்சனோட வாலில் பார்க்க முடியுங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பையும் பார்த்தீங்கன்னா கிளாஸியாக கிரானைட்டில் கொடுத்து சிங்க்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே வால் ஷெல்ஃப் இருக்குங்க. அது போக அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். டைனிங் கம் கிச்சன் வழியில் போகிற மாதிரி இந்த செகண்ட் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. இதுவும் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து 1 சைட் வாலுக்கு மட்டும் இந்த கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை காமிக்கிற பாருங்கள். இதையும் 5க்கு 5ங்கிற அளவில் தாங்க கொடுத்துருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வர எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் அவுட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.
கார் பார்க்கிங்குள்ளே என்டர் ஆகும்போதே அந்த ரைட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்கும். அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே வரக்கூடிய ஸ்பேஸில் இந்த அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. இதோட அளவு 3x5ங்க. இங்கேயும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாஷிங் மிஷின்லாம் இங்கே வச்சுக்கலாம், யூட்டிலிட்டி ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அவுட்டர் பாத்தை. இந்த இடத்துல வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவுட்டரில் ஸ்டார் கேஸ் கொடுத்தோம்னா நம்ம மேலே கட்டி ரெண்டல் விடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஸ்டார் கேஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் கட்ட முடியும். ஆனால் இந்த மாதிரி அவுட்டரில் ஸ்டார் கேஸ் கொடுக்குற வீடுகளில் நம்ம ஃப்யூச்சரில் ரெண்டலுக்கு விடுற மாதிரி கட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவுட்டர் ஸ்டார் கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய போர்ஷனுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனோட பீமெலாம் எடுத்து வச்சுருக்காங்க, காலமெல்லாம் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டெரஸில் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, துணிக்காய போடுறதுக்கான ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்டேட் ஹைவேல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். சரணம்பட்டி டு துடிலூர் ரோட்டில் சென்ட் 6,90,000 போயிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 18 லட்சம் 20 லட்ச ரூபா, 50-60 லட்ச ரூபா வித்துட்டு இருந்த வீடுங்க இன்றைக்கி 1.5 கோடி 1.25 கோடி. அந்த டெவலப்மெண்ட் வந்து அடுத்து இங்கே தான் வரும். ஏன்னா சரணம்பட்டி டு துடிலூர் ரோடு 2 நேஷனல் ஹைவேவை கனெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. சரணம்பட்டியில் சக்தி ரோட்டையும் துடிலூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, காலேஜஸ் இருந்துச்சு, அது போக ஐடி பார்க்ஸும் பக்கமாக இருந்துச்சு. அடுத்த டெவலப்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே தான் வரும். ஏன்னா அந்த ரோடு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. எல்லாரும் அடுத்து இங்கே தான் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு பக்கமாக 50 மீட்டர் 100 மீட்டரில் வீடு கிடைக்குது, இடம் கிடைக்குதுன்னா தாராளமாக வாங்கி வைங்க. இன்னும் 5-10 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கேயும் 6 லட்சம் 7 லட்ச ரூபா போயிட்டு இருக்கிற இடம் 18 லட்சம் 20 லட்ச ரூபாய்க்கு போகும். 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குற வீடுகள்லாம் கண்டிப்பாக 1 கோடி 1.5 கோடி ரூபா போகுங்க. அந்தளவுக்கு இந்த ரோடு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கிருந்தும் பார்த்திங்கன்னா நமக்கு ஐடி பார்க் 5 கிலோமீட்டர் தான். இங்கேயும் நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரோடும் பார்த்திங்கன்னா நமக்கு சக்தி ரோட்டையும் மேட்டுப்பாளையம் ரோட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு கோவில்பாளையத்துலேருந்து என்ஜிஓ காலனி போகக்கூடிய ரோடுங்க. வையம்பாளையம் பஸ் ஸ்டாப் தான் நான் முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 50 மீட்டரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்டு கோடெல்லாம் சேர்த்து 57 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம டீம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொண்டு வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.